श्लोकम 36 दिवान्त प्राणिन केचिद्रात्रौ अन्तास्तदा परे केचिद्दिवा तदा रात्रौ प्राणिनस्तुल्यदृष्टया दिव अन्ताः प्राणिनः केचित् रात्रौ अन्ताः तदा अपरे केचित् दिवा तदा रात्रौ प्राणिनः तुल्यदृष्टयः दिवान्त प्राणिनः केचित् रात्रौ अन्तास्तदा परे केचित् दिवा तदा रात्रौ प्राणिनस्तुल्यदृष्टया பட்சி மிருகங்களிலே எல்லாம் ஞானம் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் ஆயிட்டாக்கும் அனுபவப்படுறது. திவ அந்தாக அப்படின்னாக்கா பகல்ல ஒரு சிலவைக்கு கண்ணு காணறதில்லை. கேச்சிது அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு அப்படின்னு அர்த்தம். தின அந்தாக அப்படின்னு ஒரு சில புக்கில் இருக்கு. திவ அந்தாக அப்படின்னு ஒரு சில புக்கில் இருக்கு. தினாந்தா பிராணின கேஜேத் ராத்ரௌ அந்தாஸ்ததா பரே அப்படின்னு ஒரு சில புக்கில் திவ அந்தாக திவாந்த பிராணின கேஜேத் ராத்ரௌ அந்தாஸ்ததா பரே கேஜித் திவா ததா ராத்ரௌ பிராணினஸ்துல்யத்ருஷ்டயா. மூங்கை, ஆந்தை இதுக்கெல்லாம் ராத்திரி கண்ணு காணாது, பகல்ல கண்ணு காணாது. காக்கைக்கு ராத்திரி கண்ணு காணாது. பூனைக்காக்குமான ராத்திரியிலையும் பகல்லையும் கண்ணு காணும். இப்படி ஓரோ உயிரினங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆயிட்டாக்கும் கண்ணு அப்படிங்கிற இந்திரியத்தால காண முடியறது. இப்படி எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஷியேட் இருக்கு அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பிராணினகா அப்படின்னாக்கா பிராணிகளுக்கு, உயிரினங்களுக்கு. கேஜிது ஒரு சில உயிரினங்களுக்கு. ராத்திரவ் ராத்திரியில காக்கைய மாதிரி அந்தாக கண்ணு காணாது. ததா அவரே ஒரு சில உயிரினங்களுக்கு பட்சி மிருகாதிகளிலையும் ஞானம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆக்குமே. அதனாலேயாக்கும் இங்க ஒரு சிலதுக்கு கண்ணு காணும், ஒரு சிலதுக்கு கண்ணு காணாது அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறது. கேச்சிது திவா ததா ராத்திரவ் ஒரு சில உயிரினங்களுக்கு பகலும் ராத்திரியும் ஈக்குவல் ஆயிட்டே இருக்கும். பகல்லையும் கண்ணு காணும், ராத்திரியும் கண்ணு காணும். கேச்சித் பிராணினஹா துல்லிய திருஷ்டயா ஒரு சில உயிரினங்களுக்கு ஈக்குவல் ஆயிட்டு அந்த ஒரு இந்திரியங்களோட ஞானம் இருக்கும். பூனை அப்படின்னு எடுத்தானா பூனைக்கு பகல்லையும் ராத்திரியிலையும் ஒரே மாதிரி ஆக்கும். அதாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. இப்படி கண்ணு காணும் கண்ணு காணாது சொல்றதுனோடு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, விஷய ஞானம் பல டைப்லயாக்கும் இருக்கு அப்படிங்கிறத இங்க மூங்கை, காக்கை, பூனை இப்படி இருக்கிற உயிரினங்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. அதே மாதிரி ராட்சச யட்சர்களுக்கு அவளுக்கும் பகலும் ராத்திரியும் அப்படிங்கிறது துல்லிய திருஷ்டிகளாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ இதுல இருந்து தெரியறது என்னது அப்படின்னாக்கா, பிரம்மஞானத்துக்கு மோகாபாவம் உண்டாகாது. அப்படி உண்டாகும் அப்படின்னாக்கா
இந்திரிய ஞானம் இருக்கிற மூங்கைக்கு ராத்திரியிலையும் இந்திரிய ஞானம் இருக்கிற காக்கைக்கு பகல்லையும் கண்ணு காணறது. ராட்சசாதிகளுக்கு ஒருபோதும் அவளுக்கு விஷய ஞானம் உண்டாகக்கூடாது இல்லையா? அதெல்லாம் உண்டாகிறது. அதனால இந்திரிய ஞானம் இருக்கிறதுனால மட்டும் மோகம் அப்படிங்கிறது நசிக்காது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. வாஸ்தவ ஞானம் இல்லை அப்படின்னா மோகம் அப்படிங்கிறது உண்டாகத்தான் செய்யும் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. ஸ்லோகம் 39. ஞானேபி சதி பஷ்யைதான் பதங்காம்ச்சாவசஞ்சுஷு கணமோட்சாத்ருதான் மோகாத் பீட்யமானானபிச்சுத. ஞானே அபிசதி பஷ்ய ஏதான் பதங்கான் ச அவசஞ்சுஷு கண மோட்சாத்ருதான் மோகாத் பீட்யமானான் அபிச்சுதா. ஞானேபி சதி பஷ்யைதான் பதங்காம்ச்சாவசஞ்சுஷு கணமோட்சாத்ருதான் மோகாத் பீட்யமானான் அபிச்சுதா. பசி வந்தானா சாப்பிடணும் அப்படிங்கிற அறிவு, அப்படி ஒரு அறிவு சுயம் பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் மனுஷாளுக்கும் எல்லாம் இருக்கு. ஞானே சதி, பசிச்சானா சாப்பிடணும் அப்படிங்கிற நினைப்பு அறிவு பட்சிகளுக்கு இருக்கு. அப்படின்னாலும் பசியால சிரமப்படுறது இந்த பறவைகள். அப்படி இருந்தா கூடியும் அந்த பறவைகள் சுயநலமாயிட்டு செல்ஃபிஷ் ஆயிட்டு கிடைச்ச சாப்பாடு அப்படியே சாப்பிடுறதில்லை. குழந்தைகள் பசியோட கிடக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு தனக்கு பசி இருந்தா கூட அதை பொறுத்துண்டு குழந்தைகளோடு அந்த சுண்டுல கொக்குல சாப்பாடை வச்சு கொடுக்கறது. எவ்வளோ கொடூரமான பசி இருந்தாலும் கிடைக்கிற சாப்பாடை அப்படியே சாப்பிடாதக்கு பசி இருக்குன்னு தெரிஞ்சிட்டு முடியும் அந்த குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு நினைச்சு குழந்தையோட சுண்டுல சாப்பாடை வச்சு கொடுக்கறது பறவைகள். குழந்தைகளுக்கு கொடுக்கற அந்த சாப்பாடையும் சேர்த்தி நம்மளே சாப்பிட்டா நமக்கும் வயிறு ரொம்பும் அப்படிங்கிற ஞானம் எல்லாம் அவளுக்கு இருக்கு. இருந்தா கூட அப்படி செய்யறதில்லை. குழந்தைகளை காப்பாற்றணும். குழந்தைகளுக்கு கொடுக்கற அந்த உணவு சுயமாயிட்டு சாப்பிட்டானாக்கா பசி குணமாகும் அப்படின்னு தெரிஞ்சிட்டும் பசிய சுயம் சகிச்சுண்டு குழந்தைகளை ஊட்டி விடுறது பறவைகள். பாசம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டுமில்லை. சாப்பாடு, பயம், தாகம், தூக்கம், மைதுனம், பாசம் இதெல்லாம் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாம் இருக்கு, மனுஷ ஆளுக்கும் இருக்கு. அதாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்றது. சாப்பிட்டாதான் பசி தீரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறவையாக்கும் இந்த பறவைகள். பசிச்சு கண்ணு காண்றதுக்கு படலை. இருந்தா கூடியும் அந்த குழந்தைகள் கிட்ட இருக்கிற பாசத்தால உணவு தேடி போயிட்டு கிடைச்ச உணவை கொண்டு வந்து குழந்தைகளோட வாயில கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு பசிய குணப்படுத்துற பறவைகளை பார்க்கிறதுக்கு சாதிக்கும். இந்த பூமண்டலத்துல பறந்து நடக்கிற சகலமான பறவைகளும்
மோகம் காரணமாயிட்டு அந்த பறவைகளோடு குழந்தைகளுக்கு கொக்குல உணவு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பிரயத்னப்பட்டு தான் இருக்கு. மமதை காரணமாயிட்டு குழந்தைகளோடு உதட்டுல சாப்பாட கொண்டு கொடுக்கிற பறவைகள் സ്വയം பசிச்சு அந்த பசியை தாங்கிண்டாக்கும் സ്വயமாயிட்டு அந்த சாப்பாடை சாப்பிடாதக்கு குழந்தைகளுக்கு அந்த சாப்பாடை கொடுக்கறது இந்த பறவைகள். அப்படி இருக்கிற இந்த பறவைகளை பாருங்கோம் ராஜாவே. இந்த பறவைகள் குழந்தைகளோடு உதட்டுல சாப்பாடை கொடுக்கறது, அந்த சாப்பாடை சுயமாயிட்டு சாப்பிட்டானா பசி குணமாயிடும் அப்படிங்கிறது அந்த பறவைகளுக்கு தெரியும். இருந்தா கூட அப்படி சாப்பிட்றது இல்லை. குழந்தைகள் நன்னா தெம்போடு கூடி வாழணும் அப்படி நினைச்சிட்டு தனக்கு கிடைச்ச அந்த உணவை சாப்பிடாதக்கு அந்த குழந்தைகளோட வாயில கொடுக்கறத பாருங்கோ. அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 37. ஞானினோ மனுஜா சத்யம் किन्तु ते न हि केवलम् यतो हि ज्ञानिनः सर्वे पशुपक्षिमृगादयः. பசுபட்சி மிருகாதிகள் விஷயஞானத்தால ஞானிகளாதான் இருக்கா. அதே மாதிரி மனுஷாலும் விஷயஞானத்தால ஞானிகள் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஞானினஹ மனுஜாஹ சத்யம் கிம் நு தே நஹி கேவலம் யதஹ ஹி ஞானினஹ சர்வே பசு பட்சி மிருக ஆதயः. ஞானினோ மனுஜா சத்யம் கின்னு தே நஹி கேவலம். கின்னுதே நஹி கேவலம் ஒரு சில புக்கில் கிம் து தே நஹி கேவலம் அப்படின்னு இருக்கு. ஞானினோ மனுஜா சத்யம் கிந்து தே நஹி கேவலம் யதோ ஹி ஞானினः சர்வே பசு பட்சி மிருகாதயः. இப்படின்னு ஒரு சில புக்கில் ஞானினோ மனுஜா சத்யம் கின்னு தே நஹி கேவலம் யதோ ஹி ஞானினः சர்வே பசு பட்சி மிருகாதயः. சுரதராஜா சமாதி அப்படிங்கிற வைசியனுக்காகவும் சேர்ந்தாக்கும் ராஜா சுமேதஸ்து மகர்ஷிட்ட பேசின்னு இருக்கார். ராஜா சொல்றார், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னாக்குமே ராஜா சொன்னது சுமேதஸ்து மகர்ஷிட்ட. மகர்ஷியும் அதைத்தான் இங்க சொல்றார். மனுஷா எல்லாம் தெரியறவாத சர்வ ஜீவராசிகளுக்கும் இந்த ஞானம் அப்படிங்கிறது இருக்கு. கேவல ஞானம் அப்படிங்கிறது சுத்த ஞானத்தையாக்கும் எடுத்து சொல்லப்படுறது. கேவல ஞானம் அப்படின்னா அஜானத்துக்கு துல்லியமான ஞானத்தோடு கூடினவாளாக்கும் மனுஷா. கேவல ஞானிகள் கிடையாது மனுஷா அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. கேவல ஞானிகள் அப்படின்னா பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம் அப்படின்னு அர்த்தம். உத்தம ஞானிகளுக்கு இருக்கிற பகவத் யாத்திரை நடத்துறவாளுக்கான ஞான விசேஷத்துக்காக்கும் கேவல ஞானம் அப்படின்னு சொல்லுறது. மோட்ச பிராப்திக்கான ஞானமாக்கும் கேவல ஞானம். அதனாலேயே
ராஜாவே, உங்களுக்கும் இந்த வைசியனுக்கும் கேவல ஞானம் அப்படிங்கிறது கிடையாது. ശരിക്കും சொன்னாக்கா பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாம் ஞானம் இருக்கு. அவளோட ஞானத்தை விட மனுஷாளுக்கு ஞானம் அப்படிங்கிறது கம்மிதான். மனுஷாளுக்கு பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணுமானா பலவிதமான மீடியா வழிதான் தெரிஞ்சுக்க முடியறது. கூகுள் வழி தெரிஞ்சுக்கிறோம், புக்ஸ் வழி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த பட்சி மிருகாதிகளுக்கு அതൊന്നും வேண்டாம். அது இல்லாமே அவளுக்கு அந்த ஞானம் எல்லாம் நன்னா இருக்கு. மனுஷா எல்லாம் விஞ்ஞானபூர்வம் தெரிஞ்சுக்கிறா. மிருகங்கள் ஞானபூர்வமாயிட்டு தெரிஞ்சுக்கிறா. மனுஷாளுக்கு ஞானமும் இருக்கு, விஞ்ஞானம் வழியாவும் தெரிஞ்சுக்கிறா, பிராக்டிக்கல் ஆயிட்டும் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு அர்த்தம். குழந்தைகளையெல்லாம் ஸ்கூல்ல விட்டு படிக்க வைக்கிறா மனுஷா. நன்னா படிச்சு பெரிய ஒரு பதவியில வரணும் அப்படின்னு அதுக்கான உழைப்ப கொடுக்கறா. பெரிய பெரிய போஸ்ட்ல போய் எத்துறதுக்கு வேண்டிட்டு ஹார்ட் ஒர்க் பண்றா. என்ஜினியர் ஆயிட்டோ டாக்டர் ஆயிட்டோ இனி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல PhD எடுக்கவோ எல்லாம் செய்யறா. எல்லா விஷயமும் ஒரு ப்ரூஃப் சகிதம் தெரிஞ்சுக்கிறா. அதாக்கும் இந்த விஞ்ஞானம். படிச்சத தெரிஞ்சுண்டத பிராக்டிக்கல் ஆயிட்டு மனுஷா தெரிஞ்சுக்கிறா. அனுபவபூர்வமான சூக்ஷ்ம ஞானத்தால மட்டும்தான் பிரயோஜனம் இருக்கு. பலவித படிப்புகள் மனுஷா படிக்கிறா அப்படின்னு எல்லாமாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. மனுஷாளுக்கு ஞானம் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். நீங்கள் சொன்னே எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு, அது உண்மைதான். ஆனா இந்த மனுஷாளுக்கு இருக்கிற ஞானம் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு இந்த ஸ்லோகம். பிராணிகளும் மனுஷாலும் ஞானிகள் தான். பிராணிகளுக்கு விஷய ஞானம் இருக்கு, மனுஷாளுக்கு முக்கியமாயிட்டு சாஸ்திரிய ஞானமும் உண்டாகிறது. அதனால இந்த ஞானத்தால ஒன்றும் பெரிய ஒரு பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. அனுபவ ரூபமாய் இருக்கிற சூஷ்ம ஞானத்தால தான் பிரயோஜனம் உண்டாகும் அப்படின்னு இங்க சுமேதஸ் மகர்ஷி சொல்றார். ஸ்லோகம் 38. ஞானஞ்ச தன்மனுஷ்யாணாம் யத்தேஷாம் மிருகபட்சிணாம் மனுஷ்யாணாஞ்ச யத்தேஷாம் துல்யமன்யத்ததோபயோ. ஞானம் தது மனுஷ்யாணாம் யது தேஷாம் மிருகபட்சிணாம் மனுஷ்யாணாம் ச யது தேஷாம் துல்யம் அன்யது ததா உபயஹ ததா உபயோஹோ. ஞானஞ்ச தன்மனுஷ்யாணாம் யத்தேஷாம் மிருகபட்சிணாம் மனுஷ்யாணாம் ச யத்தேஷாம் துல்யமன்யத்ததோபயோ. ஒரு சில புக்கில் ஞானம் ந தன் மனுஷ்யாணாம் யது தேஷாம் மிருகபட்சிணாம் மனுஷ்யாணாம் ச தது தேஷாம் துல்யம் அன்யது ததா உபயோகோ. மனுஷ ஜாதியோடு ஞானத்துக்கான டிஃபரன்ஸ் இங்க வர்ணிக்கப்படுறது. மிருக பட்சிகளில் காணற ஞானம் அப்படிங்கிறது வேற, மனுஷாளுக்கு இருக்கிற ஞானம் அப்படிங்கிறது வேற.
மிருகங்கள் பந்துவையும் சத்ருவையும் தெரிஞ்சுக்கிறது கிராணேந்திரியத்தாலேயாக்கும். மூக்கு அப்படிங்கிற அந்த வாசனையை உபயோகிச்சு, கண்களாலேயாக்கும் அதிசூஷ்மங்களான தானியங்களையும் மத்ஸ்யங்களையும் எல்லாம் பட்சிகள் கண்டு தெரிஞ்சுக்கிறது. மனுஷாளுல பகவானை சம்பந்திச்ச ஞானம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எபிலிட்டி மனுஷாளுக்கு இருக்கு. எல்லா மனுஷாளுக்கும், மிருகங்களுக்கும், பட்சிகளுக்கும், உயிரினங்களுக்கும் எல்லாம் ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான். தூங்குறது, எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றதுக்கான வேலைகளை பண்ணிக்கிறது, அதே மாதிரி பிரத்யுல்பாதனம் நடத்துறது. ஆனா ஒரு சில மனுஷா இதுலேருந்து வேறுபட்டு இருக்கா. அவ பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறா, பகவத் யாத்திரை நடத்துறா. சரீரம் அப்படிங்கிற வாகனத்தை உபயோகிச்சு சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவனை பகவானில் லயிப்பிச்சானா அதுக்கப்புறமா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை, துக்கம் அப்படிங்கிற விஷயம் இல்லை, ஆனந்தம் அப்படிங்கிறது பர்மனண்டா கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சில மனுஷா புரிஞ்சுக்கிறா. ஞானம் ந தன்மனுஷ்யாணாம் யத்தேஷாம் மிருகபட்சிணாம் மனுஷ்யாணாம் ச தத்தேஷாம் துல்யமன்யத் ததோபயோ. மிருகபட்சிணாம் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எது ஞானம், எந்த ஒரு விஷய ஞானம் இருக்கோ தது அந்த விஷய ஞானம் தேஷாம் மனுஷ்யானாம் அப்படி இருக்கிற விஷய ஞானம் மனுஷாளுக்கும் இருக்கு. மனுஷியானாம் எது மனுஷாளுக்கு எந்த ஒரு சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது இருக்கோ ததா தேஷாம் தது அதே மாதிரி மிருக பட்சிகளுக்கும் அதாவது டிவிஷன்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரியும். சாப்பிடணும், தூங்கணும், சத்ருக்களை பார்த்தா பயந்துக்கணும், இனி சந்ததிகளை உண்டாக்குறதுக்காயிட்டு இனஜேரணம், இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் மனுஷாளுக்கும் ஒரே மாதிரி தான். அப்படி இருக்கிற அந்த ஒரே மாதிரி அப்படிங்கிறதுலேருந்து மாறுபட்டு இருக்கிறதாக்கும் புத்தியை யூஸ் பண்ற மனுஷா அப்படின்னு சொல்லப்படுறது. ததா தேஷாம் தது அதே மாதிரி மிருகபட்சிகளுக்கும் அதாவது ஜீவிகளுக்கும் எல்லாம் ஞானம் இருக்கு. அந்நியது சாப்பாடு, நித்ரை, பயம், மைதுனம் இப்படி இருக்கிற விஞ்ஞானம் எல்லாம் உபயோகோ துல்லியம் மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் மனுஷாளுக்கும் துல்லியமாக்கும். வித்தியாசம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே உணர்வு தான். மனுஷாளுக்கும் தாகம் அடிக்கிறது, பட்சி மிருகாதிகளுக்கும் தாகம் அடிக்கிறது. மனுஷாளுக்கும் தூக்கம் வருது, எல்லா உயிரினங்களுக்கும் தூக்கம் வருது. மனுஷாளுக்கும் பய உணர்வு வருது, எல்லா உயிரினங்களுக்கும் பய உணர்வு வருது. ஞானம் ந தன் மனுஷியானாம் அப்படின்னு இங்க ஒரு சில புக்கில் சொல்லப்படுறது. ஞானஞ்ச தன் மனுஷியானாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஞானம் ந தன் மனுஷியானாம் அப்படின்னு சொல்லப்படுறது.
പക്ഷി മൃഗാദികൾക്ക് ക്യാരക്ടറായിട്ട് സ്വഭാവമായിട്ട് இருக்கிற ஞானம், அந்த ஞானம் மனுஷாளுக்கு இல்லை. மனுஷாளுக்கு இருக்கிற சாஸ்திர ஞானம் அது பட்சி மிருகாதிகளுக்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம். மனுஷாளுக்கு இருக்கிற ஒரு சில எபிலிட்டி, பட்சி மிருகங்களுக்கு இருக்கிற ஒரு சில எபிலிட்டி. இப்போ மனுஷாளுக்கு பறவைகளை மாதிரி பறக்கிறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. பட்சி மிருகாதிகளுக்கு வானத்தில் பறக்கலாம். அதே மாதிரி ஊர்ந்து போகிற புழுக்கள், பாம்புகள் இவாள மாதிரி ஒன்றும் மனுஷாளுக்கு கொஞ்ச நேரமெல்லாம் ஊர்ந்து போகலாம், ரொம்ப தூரத்துக்கெல்லாம் ஊர்ந்து சஞ்சரிக்க முடியாது. அதே மாதிரி மீனெல்லாம் பார்த்தானா தண்ணிக்குள்ளதான் வாசம். மனுஷாளுக்கு தண்ணிக்குள்ளேயே வாசம் இருக்கிறதுக்கு சாதிக்காது. ஒரு சில டைம்ல இறங்கி நீச்சல் அடிக்கலாம், குளிக்கலாம், இதெல்லாம் தான் செய்ய முடியும். இப்படி அதாவது கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் மனுஷாளுக்கும் வித்தியாசமா தெரியப்படுறது. மற்றபடி சாப்பாடு, தூக்கம், பயம், அதே மாதிரி இனச்சேரல், இதெல்லாம் பொதுப்படையா இருக்கிற சுபாவங்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 40. மானுஷா மனுஜ வியாக்ர சாபிலாஷா சுதான் பிரதி லோபாத் பிரத்யுபகாராய நன்வேதான் கிம் ந பஷ்யசி. சிங்கத்தை மாதிரி இருக்கிற வீரியம் இருக்கிற ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு சுமேதஸ் மகர்ஷி சொல்றார். அதாக்கும் இங்க மனுஜ வியாக்ரா அப்படின்னு கூப்பிட்டது. பிரத்யுபகாராய லோபாது, ஒரு ஹெல்ப் அடுத்த வாளுக்கு பண்ணினா அது நமக்கு திரும்ப கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு வேலை செஞ்சானா அதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படிங்கிற ஆசை. பிரத்யுபகாரத்தில் இருக்கிற ஆசை. குழந்தைகளை வளர்த்துறது மனுஷா என்னத்துக்காக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் செல்ஃபிஷோடு கூடிட்டாக்கும், சுயநலத்தோடு கூடிட்டாக்கும். வயசான காலத்துல நம்மளை நன்னா இந்த குழந்தைகள் பார்த்துக்கும் அப்படிங்கிற செல்ஃபிஷ் காரணமாயிட்டாக்கும் மனுஷா குழந்தைகளை வளர்த்துறா. ஆனா இந்த பறவைகளுக்கோ ஆனிமல்ஸுக்கோ ஒன்றும் அந்த ஒரு செல்ஃபிஷ் ஒன்றும் இல்லை. அதாக்கும் இந்த ஸ்லோகம். மானுஷாஹ மனுஜ வியாக்ர ச அபிலாஷாஹ சுதான் பிரதி லோபாத் பிரத்யுபகாராய நனு ஏதான் கிம் ந பஷ்யசி. மானுஷா மனுஜ வியாக்ர சாபிலாஷா சுதான் பிரதி லோபாத் பிரத்யுபகாராய நன்வேதான் கிம் ந பஷ்யசி. மனுஜ வியாக்ரா மனுஷ சிரஷ்டா, சிங்கத்த மாதிரி வீரியம் இருக்கிற ராஜாவே. மானுஷாஹா சுதான் பிரதி, மனுஷா புத்திரர்களை சம்பந்திச்சு பிரத்யுபகாராய லோபாது, அவ திரும்ப ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு சாபிலாஷாய ச அபிலாஷாஹா ஆசாபந்தத்தோடு கூடிட்டு இருக்கா. அபிலாஷம் அப்படின்னா ஆசை. ச அபிலாஷாஹா ஆசாபந்தத்தோடு கூடிட்டு இருக்கா. நானு ஏதான், ஆனா இந்த பறவைகள்
அந்த பறவைகளை கிம்ன பஷ்யசி, நீங்கள் பார்க்கலையா? அவளுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. மனுஷா புத்திரர்களை வயசாங்காலத்துல நம்மளை நன்னா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டாக்கும் புத்திரர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறா. இந்த புத்திரர்கள் காலக்கிரமேண நமக்காக நிறைய நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா அப்படின்னு ஆசையை வளர்த்திக்கிறா. அதனால அவ ச அபிலாஷர்கள் ஆயிட்டு இருக்கா. ஆனா ராஜாவே, நீங்கள் மமதை மட்டுமே காரணமாக புத்திரர்களை பாசத்தோடு கூடி பார்த்துக்கிற இந்த பறவைகளை, அதே மாதிரி மிருகங்களை காணலையா? இந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாம் உண்மையான பாசமாக்கும் குழந்தைகள் கிட்ட இருக்கு. ஒரு பறவை மொட்டை போட்டு அது மேலே ஏறி உக்காந்து அடகாத்து அந்த குஞ்சு விரிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு பாதுகாப்பாயிட்டு இருந்து சாப்பாடை கொண்டு கொக்குல கொண்டு கொடுத்து வேறையும் மிருகங்கள் எல்லாம் கொத்தி திங்காதைக்கு பாதுகாத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளாயிருக்கிற பறவைகளோ மிருகங்களோ நல்லா நடமாடி உணவெல்லாம் தேட ஆரம்பிச்சா இந்த மாதாபிதாக்களா இருக்கிற பறவைகளா இருந்தாலும் சரி, அனிமல்களா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளை விட்டுட்டே போயிடுவா, கூடையே வச்சுக்க மாட்டா. ஆனால் மனுஷா அப்படி கிடையாது. மனுஷா குழந்தைகள் பிறந்ததுலேருந்து இப்படி வச்சுட்டு இருந்து அவளுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் எல்லாம் கிடைக்கட்டும்னு எதிர்பார்த்து அதுக்கப்புறம் வயசான காலத்துல நமக்கு இவ பாதுகாப்பாக இருப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூடிட்டு எதிர்பார்ப்போடு கூடிட்டு குழந்தைகளை வளர்க்குறா அப்படின்னா கொஞ்சம் செல்ஃபிஷாக்கும். அதாக்கும் இங்க சொல்லப்படுறது. பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் இந்த செல்ஃபிஷ் கிடையாது, சுயநலம் கிடையாது. மனுஷாளுக்கு சுயநலம் இருக்கு. இப்படி எல்லாத்திலையும் நிறைய நிறைய வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத இங்க சுமேதஸ் மகர்ஷி சுட்டி காட்டுறார். இந்த உலகத்துல இருக்கிற அனுபவங்களை நீங்கள் பார்க்கலையா ராஜாவே அப்படின்னு கேட்கிறார் சுமேதஸ் மகர்ஷி. மனுஷாளுக்கு பலவிதத்துல இருக்கிற எதிர்பார்ப்புகளோடு கூடிட்டாக்கும் அவ புத்திரர்களை வளர்த்துறா. அதனால அவ ச அபிலாஷர்களாயிட்டு இருக்கா புத்திரர்கள் கிட்ட. பிரபஞ்சத்தோட ஸ்திதி அப்படிங்கிறது இதாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலையா? மனுஷா குழந்தைகளை நினைச்சு அசாபந்தத்தோடு கூடிட்டாக்கும் இருக்கா. விசேஷ ஞானம் மட்டும்தான் மோக விரோதியாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்படி இருக்கிற விசேஷ ஞானம் அப்படிங்கிறது யோகிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு மோக விரோதியா இருக்கிற விசேஷ ஞானம் கிடையாது, விஷய ஞானம் தானே உங்களுக்கு இருக்கு. பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற விஷய ஞானம் தானே உங்களுக்கு இருக்கு. அதையாக்கும் நீங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குற. விஷய ஞானத்தால மோகம் உண்டாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த மோகம் இல்லாம ஆகணும் அப்படின்னாக்கா விசேஷ ஞானம் பகவத் தத்துவ ஞானம் தெரிஞ்சுக்கணும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க.